நம்ம மனசு எப்படின்னா, நம்ம எதை செய்கிறோமோ அதைத்தான் அது தொடர்ந்து செய்யும், தொடர்ந்து திட்டமிடும். நம்ம இப்போ என்ன செய்கிறோமோ இந்த வேலைக்கு தொடர்புடைய வேலை தான் அடுத்த நிமிடம் அது யோசிக்கும். அடுத்து என்ன செய்யலான்னு அது யோசிக்கும். அடுத்து என்ன செய்யலான்னு நம்ம மனசு யோசிக்குதுன்னா அது நாம் இப்போ செய்கிற வேலையோட தொடர்ச்சியாகத்தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதோட தொடர்ச்சியாகத்தான் அடுத்து என்ன வேலை செய்யலாம். இதோட இப்போ நீங்கள் திருடுறீங்கன்னா அடுத்து எங்கே திருடலாம், எப்படி திருடலான்னு தான் யோசிக்கும். அதனால் இப்போ நீங்கள் சும்மா இருக்கீங்கன்னா அடுத்து எப்படி சும்மா இருக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கும். இப்போ நீங்கள் படம் பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்து என்ன படம் பார்க்கலான்னு தான் யோசிக்கும் மனசு. அதனால் இப்போ நீங்கள் பயனுள்ள வேலைகளை செஞ்சீங்கன்னா அடுத்த பயனுள்ள வேலை எதுவாக இருக்கும் அப்படின்னு தான் அது மனசு யோசிக்கும். அடுத்து பயனுள்ள வேலைகளை என்ன செய்யலாம், நாளைக்கு பயனுள்ள வேலையாக எதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தான் மனசு யோசிக்கும். இன்றைக்கி நீங்கள் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா நாளைக்கு எப்படி சோம்பேறியாக இருக்கலாம் அப்படின்னு தான் மனசு யோசிக்கும். அதனால் ஒன்றை நீங்கள் செய்தால் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும். தொடர்ந்து செய்வதற்கான ஒத்துழைப்பு, திட்டமிடல் என்பது ஒத்துழைப்பு. நீங்கள் என்ன செய்யணுங்கிறத திட்டமிடுற வேலை தான் மனசோட வேலை. என்ன செய்யணும், அப்போ இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்களோ அதைத்தான் இவர் இனிமேலும் செய்வார் அப்படி. அதனால் அதற்கான திட்டமிடல் தான் அந்த மனசு திட்டமிட்டு கொடுக்கும். நீங்கள் அடுத்து இதை செய்யலாம். நீங்கள் இப்போ நீங்கள் திருடினீங்கன்னா அடுத்து இங்கே திருடுங்க, இப்படி திருடலாம், நீங்கள் நாளைக்கு அப்படி திருடுவோம், அந்த மாதிரி எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் திருடலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு உங்களுக்கு அந்த நீங்கள் இப்போ என்னவா இருக்கீங்களோ அதைத்தான் உங்களுக்கு நாளைக்கும் சரி எதிர்காலத்துலையும் திட்டமிடும். அதனால் நல்ல செயல்களை செஞ்சால் தான் அடுத்து என்ன அதற்கான திட்டமிடல் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கும். அதனால் நீங்கள் பயனுள்ள வேலைகள், ஆக்கப்பூர்வமான வேலைகளை திட்டமிடுங்க, செய்யுங்க. செய்தால் அடுத்து என்ன ஆக்கப்பூர்வமாக பயனுள்ள வேலைகளை அடுத்து செய்யலாம். நாளைக்கு என்ன பயனுள்ள வேலைகளை செய்யலாம், அடுத்து என்ன பயனுள்ள வேலைகளை, அடுத்த வாரம் என்ன பயனுள்ள, எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான பயனுள்ள வேலைகளை நம்ம எப்படியெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு அந்த மனசு திட்டமிடும். அதனால் மனசுங்கிறது எப்படி விட்டதுன்னா, நீங்கள் இப்போ திருடுனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது திருடுவதற்கான திட்டமிடலை, திருடுவதற்கான ஐடியாவை எடுத்து கொடுக்கும். அதே நேரத்தில் நீ பாதுகாப்பாகவும் பிடிச்சிருவாங்க எல்லாத்தையும் சொல்லும். பாதுகாப்பாக நீ ஒரு வேலை செய்வதற்கான திட்டமிடலை, நீ என்ன செய்கிறியோ அது ஒரு குழந்தை மாதிரி தான். நீ என்ன செய்கிறியோ அதைத்தான் அது திட்டமிடும். இப்போ நீ ஒரு திருடுற அப்படின்னா அது திருடுவதற்கான, பாதுகாப்பாக திருடுவதற்கு உனக்கு எல்லா வேலையும் சொல்லிக் கொடுக்கும். இந்த மாதிரிலாம் போயிருக்கு, ஆபத்து இருக்குது, மாட்டிக்காத, அடுத்து எப்படி திருடலாம், இந்த மாதிரி திருடுறதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு அங்கே போய் திருடு, இது நாளைக்கு வேண்டாம், இங்கே போய் திருடு, அங்கே போனோன்னா நீ மாட்டிப்பார் அப்படின்னு தான் மனசு. இன்றைக்கி என்ன செய்கிறியோ அதைத்தான் அடுத்தடுத்து எதிர்காலத்தில் நீ இப்படியெல்லாம் திருடலாம், ஆனால் கண்டிப்பாக நீ மாட்டுவ, தப்பிக்க வழியே இல்லை, அதை கூட சொல்லிடும். மனசுங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடும். பாதுகாப்பாக நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து இந்த வேலையை தான் இவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அத்தனை திட்டமிடல்களையும் அது சொல்லிடும். இது இந்த வழியில் போனால் உனக்கு நீ பாதுகாப்பாக போவியா, இல்லது நீ கண்டிப்பாக மாட்டிப்ப, உனக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது, நீ திருடுறதுக்கு லாய்க்கு இல்லாதவன், பாதுகாப்பாக திருடுவதற்கு லாய்க்கு இல்லாதவன், அதனால் நீ மாட்டிப்ப, எல்லாத்தையும் அதை சொல்லிடும். அதுமாதிரி நல்ல செயல்கள் செஞ்சனாக்கா, இந்த செயல் செஞ்சால் உனக்கு நல்ல பாதுகாப்பு, உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், மகிழ்ச்சியாக இருப்ப, அதனால் அடுத்த நல்ல செயல் இதை செய்யலாம், நீ இதோட தொடர்ச்சியாக இன்னொரு நல்ல செயல் இருக்குது, அது அப்புறமா செஞ்சுக்கலாம், எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நல்ல செயல்கள்லாம் செஞ்சேன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருப்பேன், எல்லாத்தையும் அந்த மனசு திட்டமிட்டு கொடுத்துரும். உனக்கு இந்த மாதிரி பண்ணு, வழி அமைத்து கொடுத்து விடும். உன்னை வழி நடத்துவது அல்லது உனது வழியில் நடப்பது, அப்படி. அதாவது நீ என்ன செய்கிறியோ அதன் வழியில் நடந்துக்கிட்டே உனக்கு டிப்ஸ் கொடுக்குறது, இதுதான் மனசோட வேலை. அதனால் நாம் நல்ல செயல்களை செய்ய பழகிக்கணும். அதுதான் நம்ம தொடர்ந்து நல்ல செயல்கள் செயல்வதற்கு அதுதான் வழிவகுக்கும். நல்ல செயல்களை செய்தால் இன்றைக்கி நீங்கள் காலையில் எழுந்திருச்சிங்க 5 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா நாளைக்கும் எழுந்திருக்கிறதுக்கு உங்கள் மனசு உங்களை எழுப்பும். இன்றைக்கி 7 மணிக்கு தூங்குனீங்கன்னு வச்சிங்களேன், நாளைக்கும் 7 மணி வரைக்கும் தூங்கட்டும் அப்படின்னு தான் சொல்லுவோம் அது. அதனால் நாளைக்கு நீங்கள் 5 மணிக்கே காலையில் எழுந்திருக்கணும்னா இன்றைக்கே எழுந்துருங்க, அப்போ தான் நாளைக்கு உங்கள் மனசை உங்களை எழுப்பி விட்டுரும். கடிகாரம் எப்படி நம்ம செட் பண்ணுறோம், அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் நாளைக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் காலைல 4 மணிக்கு எழுந்திரிக்கணும்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நேற்றே நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருங்க, இன்றைக்கி நீங்கள் 4 மணிக்கு எழுந்துருங்க, நாளைக்கு உங்கள் மனசை உங்களை எழுப்பி விட்டுரும், அடுத்தடுத்த நாள் எழுப்பி விட்டுரும். ஆக எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கணுமோ அதற்கேற்றார் போன்று உங்கள் மனசு செயல்பட வேண்டும், திட்டமிட்டு கொடுக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு அதுபோல் நடந்து கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அப்போ நிகழ்காலத்துலேயும் அப்படியே நடந்துக்கோங்க. அப்போ தான் அது உங்களை அழகாக திட்டமிட்டு கொடுக்கும். மனசோட வேலையே அதுதான்.